43 ஆண்டுகளுக்கு பின்னர் குவைத் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த பயணத்தின் நோக்கம் என்ன? இது தொடர்பில் விரிவாக இன்று ஆராயலாம். பாரதம் தொடர்பான தகவல்களுடன் பூமிபாலன் கிரேஸ்மன். பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதல் 2 நாட்களுக்கு மத்திய கிழக்கின் எண்ணெய் வளம் மிக்க நாடான குவைத்துக்கு பயணம் மேற்கொள்கின்றார். 1981ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு பின்னர் இந்திய பிரதமர் ஒருவர் குவைத்துக்கு செல்வது இதுவே முதல் முறை. அதாவது 43 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய பிரதமர் ஒருவர் குவைத் செல்கின்றார் என சொல்ல முடியும். இந்த குவைத் பயணம் அரபு நாடுகளுக்கு நரேந்திர மோடி மேற்கொள்ளும் 14வது பயணம் எனவும் குறிப்பிட முடியும். இது தொடர்பில் நரேந்திர மோடி குவைத் பயணத்துக்கு முன்பாக அறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டுள்ளார். குவைத் நாட்டின் அமீர் ஷேக் மெஷல் அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அல் சஃபாக் ஆகியோர்களின் அழைப்பின் பேரில் 2 நாள் பயணமாக குவைத் செல்கின்றேன் எனவும், குவைத்துடன் பல தலைமுறைகளாக பேணி வருகின்ற வரலாற்று தொடர்பை நாங்கள் ஆழமாக மதிக்கின்றோம் எனவும், இந்தியாவும் குவைத்தும் வலுவான வர்த்தகம், எரிசக்தி கூட்டாளிகள் மட்டுமல்ல, மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவற்றில் ஆர்வத்தை பகிர்ந்து கொண்டுள்ளோம் எனவும், குவைத்தின் அமீர் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமருடனான எனது சந்திப்புகளை எதிர்பார்க்கின்றேன் எனவும், நமது மக்கள் மற்றும் நமது பிராந்தியத்தின் நலனுக்கு ஏற்ற எதிர்கால திட்டங்களுக்கான வரைபடத்தை உருவாக்குவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் பெரும் பங்காற்றிய குவைத்தில் உள்ள புலம்பெயர் இந்தியர்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கின்றேன் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பயணம் இந்தியா மற்றும் குவைத் மக்களுக்கிடையான சிறப்பான உறவுகளையும் நட்புறவையும் மேலும் வலுப்படுத்தும் என நம்புகிறேன் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். சிரியாவின் அதிபர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சி 2 வாரங்களுக்கு முன்பு கவிழ்ந்திருந்தது. இதேபோன்று காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்த பின்னணியில் பிரதமர் மோடியின் குவைத் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. மேலும் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்தியர்கள் குவைத்தில் தங்கியுள்ள நிலையில் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை மேம்படுத்துவதுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பாரதம் தொடர்பிலான மற்றொரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன்.